ஆத்ம வணக்கம். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு மேன்மையான நூலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். அந்த நூலை படிச்சீங்கன்னா ஒரு குருன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குருவோட பயணம் செய்யும் பொழுதுதான் அந்த ஆன்மீகத்தையே நம்மளால உள்வாங்கிக்க முடியும். யாரோ ஒருத்தர் நீங்க பணம் கொடுத்துருக்கோம், 2 நாள் பயிற்சி வகுப்புல நம்ம கலந்துக்கிறோம், பணம் கொடுத்துருக்கோம், அவர் சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறது அது சாதாரணமான ஒரு மாணவர் அல்லது ஒரு ஆசிரியருங்கிற ஒரு முறை. பட் சீடர் குரு அப்படிங்கக்கூடிய உறவுங்கிறது மேன்மையானது. அது அதனாலதான் அதற்குன்னு ஒரு தனி புத்தகத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகம் குரு வாசகம். ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசித்த பல 1000 உபதேசங்கள் அடங்கியது இந்த புத்தகம். இதே மாதிரி ஒரு 5 அல்லது 6 நூல்கள் நம்ம எழுதியிருக்கோம். சாதகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளுரை, சீடனுக்கு குரு கொடுத்த உபதேசங்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்புகள்ல ஒரு 5-6 நூல்கள் எழுதியிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நூல் குரு வாசகம். குரு வாசகம் தலைப்பே ஒரு விஷயத்த சொல்லுது இல்ல, குருவினுடைய உபதேசங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல். இதுவரைக்கும் நாம பயிற்சி வகுப்புகள்ல, சத் சங்கங்கள்ல அல்லது சொற்பொழிவுகள்ல சொன்ன உபதேசங்களுடைய உபனிஷத்துகளுடைய அருமையான ஒரு தொகுப்பு குருவாசகம். அவசியம் சாதகர்கள் படிக்கணும். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.